வணக்கம். ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் முருங்கையில் சூப் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் முருங்கையில், 100 கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன், 200 கிராம் தக்காளி, கறிவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அரை தேக்கரண்டி நச்சீரகம், 1 தேக்கரண்டி மஞ்சள், 1 தேக்கரண்டி நச்சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, அரை தேக்கரண்டி மிளகுத்தூள். இவ்வளவு பொருட்களையும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் முருங்கையில் சூப் செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஜஸ்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம் முருங்கையில் சூப் எப்படி செய்கிறேன்னு. இதுக்குள்ள 4 மேசுக்கரண்டி எண்ணெய் விடுவோம். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டு ஃபர்ஸ்ட்டாக நச்சீரகத்தை போடுவோம். அதுக்கு பிறகு வெங்காயத்தை, அதோட இதுக்குள்ள தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணுவோம். அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சமா மூடி அவிய விடுவோம். இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு இருக்கணும், தெரியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மயத்தி விடுங்க. மசிச்சாதான் ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, இதோட உப்புத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் 1 தேக்கரண்டி எடுத்துருக்கேன், அதே மாதிரி எவ்வளோ சேர்த்துக்கொள்வோம். நச்சீரக பவுடர், மிளகுத்தூள், கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். அவ்வளோ கொத்தமல்லி இலையும், நான் இருக்க 2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கணக்கு எடுக்கணும்னா 5 கிளாஸ் தண்ணி எடுத்துடலாம். அதுக்கெல்லாம் முருங்கை இலையை போட்டு கொஞ்சம் மூடி வச்சு அரைப்போம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. உங்களோட வீட்டில் முருங்கையில் சூப் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.